ஹலோ விவர்ஸ், மகளிருக்கான உரிமை தொகை ரூபாய் 2500 ஆனது வராதா? விஜய் வைத்த ஆப்பின் காரணமாக தற்போது மக்கள் மத்தியில பெரும் பரபரப்பானது ஏற்பட்டு இருக்கிறது. இது குறித்து அரசியல் வட்டாரத்தில் கசிந்த தகவல்கள் மேலும் பரபரப்பை அதிகப்படுத்துது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியில மக்கள் மத்தியில அதிக வரவேற்பை பெற்று இருந்தது இந்த மகளிருக்கான உரிமை தொகை என்றே சொல்லலாங்க. அப்படிப்பட்ட 2500 ரூபாய் இனி வருமா வராதா என்ற கேள்விகளானது தற்போது அதீதமாக எழுந்துள்ளது. அதோடு கடந்த ஆட்சியில 1000 ரூபாயாவது வந்ததில்லையா, அந்த பணமாவது நிறுத்தாமல் வரக்கூடுமா, இல்லை என்றால் அந்த பணமும் பாத்தீங்கன்னா ஆட்சி மாற்றத்தின் விளைவாக அடுத்த மாதத்துல இருந்து நிறுத்தி வைக்கப்படுமா என்பது போன்ற பல கேள்விகளானது தற்போது எழுந்துள்ளன. இது குறித்த முக்கியமான தகவலை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகளிருக்கான 2500 ரூபாய் பணமானது அடுத்த 2 மாதத்திற்குள்ள பாத்தீங்கன்னா மகளிருடைய வங்கி கணக்குல வரவானது வைக்கப்பட போவது கிடையாது. கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் ஒரு 2 மாத கால அவகாசமானது வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களானது கேட்கப்பட்டு இருக்கு. அதே சமயம் பாத்தீங்கன்னா எப்போதும் போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரவேண்டிய அந்த 1000 ரூபாயானது ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி அன்று பாத்தீங்கன்னா சரியாக வரவு வைக்கப்படும் என்ற தகவலானது மக்கள் மத்தியில ஓரளவுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து இருக்கிறது. அதாவது நிறைய பெண்களுக்கு 2500 ரூபாய் வரலனா கூட பரவாயில்ல, வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த 1000 ரூபாயாவது சரியாக மாதந்தோறும் வருமா, ஏன்னா ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு இல்லையா, இதனால பல கேள்விகளானது எழுந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதற்காக ஒரு தெளிவான விளக்கமும் இப்போது கிடைச்சிருக்கு. உங்களுக்கு எப்போதும் போல அதாவது அந்த 2500 ரூபாய் வரும் வரைக்குமே பாத்தீங்கன்னா இந்த 1000 ரூபாயானது மாதந்தோறும் உங்களுடைய வங்கி கணக்குல வரவானது வைக்கப்படும் அப்படிங்கறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. சோ இதனால பெண்கள் சந்தோஷமாகவே இருக்கலாம். அதே சமயம் இந்த 2500 ரூபாய்க்கான வரவுமே பாத்தீங்கன்னா மிக மிக விரைவிலேயே, அதாவது சரியாக சொல்லணும்னா ஒரு 2 மாதத்திற்குள்ள பாத்தீங்கன்னா இதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே செய்யப்பட்டு மறுசீரமைப்பு செய்யப்பட்டு அதோடு பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பங்கள் வழங்கி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பெண்கள், அதாவது தகுதியான பெண்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 2500 ரூபாயானது வரவானது வைக்கப்படும் என்ற தகவலும் கிடைச்சிருக்கு. தமிழகத்தில் புதிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று 2 வாரங்களுக்கு மேலாகிவிட்டது. தேர்தல் களமானது சூடுபிடித்து இருக்கும்போது தாவேகா தரப்புல முன்வைக்கப்பட்டு உள்ள மிக முக்கியமான கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள்ல ஒன்றுதான் மதிப்புமிகு மகளிர் திட்டம். முந்தைய திமுக ஆட்சியில வழங்கப்பட்டு வந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகின்ற 1000 உதவி தொகையை உயர்த்தி தாவேகா ஆட்சியில மாதம் 2500 வழங்கப்படும் என்று விஜய் அறிவித்து இருந்தார். இத்திட்டத்தின் பெயரையுமே மதிப்புமிகு மகளிர் திட்டம் என்று மாற்றி தகுதி உள்ள அனைத்து பெண்களுக்கும் இந்த நிதி உதவி சென்றடையும் என தேர்தல் அறிக்கையில வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டு இருந்தது. இதனால தமிழக பெண்கள் மத்தியில இந்த 2500 எப்போது தங்களுடைய வங்கி கணக்கிற்கு வரும் என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பானது எழுந்தது. மேலும் கடந்த மே 15ஆம் தேதி வழக்கம் போல பெண்களுடைய வங்கி கணக்குல 1000 மட்டுமே வரவானது வைக்கப்பட்டு இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இது மக்கள் மத்தியிலையும் எதிர்க்கட்சிகள் மத்தியிலையும் விவாதத்தை கிளப்பி இருந்தது. வாக்குறுதி அளித்தபடி ஏன் 2500 வழங்கப்படவில்லை என்ற கேள்விக்கு முதலமைச்சர் அலுவலகம் தரப்புல ஒரு விளக்கமானது அளிக்கப்பட்டது. தற்போதைய நிலையில இத்திட்டத்தை முழுமையாக மறுசீரமைப்பு செய்ய வேண்டி உள்ளதால அதற்கு கூடுதல் கால அவகாசம் தேவைப்படுகிறது என்றும் அதுவரை பழைய நடைமுறையின்படியே 1000 தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. மறுசீரமைப்பு என்று அரசு தரப்புல கூறப்பட்டாலுமே கள நிலவரத்தை உற்று நோக்கினால் அடுத்த 2 மாதங்களுக்குள் இந்த தொகை உயர்வு சாத்தியமில்லை என்றே தோன்றுகிறது. அதற்கு முக்கிய காரணங்களுமே சொல்லப்படுது. அதாவது தமிழகத்துல தற்போது சுமார் 1.15 கோடிக்கு அதிகமான பெண்கள் இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைந்து வராங்க. தாவேகா அரசு தனது வாக்குறுதியில அனைத்து பெண்களுக்கும், அதாவது அரசு ஊழியர் குடும்பங்களை தவிர இத்தொகை வழங்கப்படும் என்று கூறியிருந்தது. அப்படி என்றால் விடுபட்ட கோடிக்கணக்கான பெண்களை இத்திட்டத்திற்குள் கொண்டு வர வேண்டும். இதற்கான புதிய பயனாளிகள் கணக்கெடுப்போ இல்லனா தகுதி வரம்புகளையோ மறுவரையறை செய்வதற்கான
பூர்வாங்க பணிகளோ இன்னுமே பார்த்தீங்கன்னா அரசிடம் இருந்து அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்படவில்லை. தற்போது உள்ள பயனாளிகளுடைய வங்கி கணக்கு விவரங்களை சரிபார்ப்பது, புதிய விண்ணப்பங்களுக்கான மென்பொருள் அதாவது சாஃப்ட்வேர் மற்றும் செயலிகளை உருவாக்குவது, மாவட்ட வாரியாக இதற்கான எல்லையை தீர்மானிப்பது போன்ற எந்த ஒரு ஆரம்ப கட்ட நிர்வாக பணிகளுமே இன்னுமே வேகம் எடுக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். புதிய அரசானது அமைந்து நிர்வாக ரீதியான மாறுதல்களுக்கே 2 வாரங்கள் கடந்துவிட்ட நிலையில இவ்வளவு பெரிய மக்கள் நல திட்டத்திற்கான கள ஆராய்ச்சியை முடிக்கவே குறைந்தது சில மாதங்களானது தேவைப்படும். மாதத்திற்கு ரூபாய் 1000 வழங்குவதற்கே அரசுக்கு ஆண்டுக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயானது தேவைப்படுகிறது. அதனை அப்படியே 2500 உயர்த்தும் போது மாநில அரசின் நிதி நிர்வாகத்தில் மிகப்பெரிய கூடுதல் சுமையே இதன் மூலமாக ஏற்படலாம். இதற்கான நிதி ஒதுக்கீட்டை திட்டமிட்டு பட்ஜெட்ல திருத்தங்கள் கொண்டு வர நிர்வாக ரீதியாக பல வழிமுறைகளானது உள்ளன. இதற்கிடையே தான் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தாவேகா அரசு காலங்கடத்துவதாக எதிர்க்கட்சிகள் ஒரு பக்கம் விமர்சிக்க தொடங்கிட்டாங்க. ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு திட்டத்திற்கு கூடுதல் நிதி வழங்குவதில் என்ன மறுசீரமைப்பு செய்ய வேண்டி கிடக்கிறது? நிதி உயர்வு எப்போது வரும் என்று திமுக உள்ளிட்ட பல எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்ப தொடங்கிட்டாங்க. மறுசீரமைப்பு குறித்த விரிவான அறிவிப்பை இந்த மே மாத இறுதிக்குள்ள முதலமைச்சர் விஜய் அவர்கள் வெளியிடுவார் என்று தலைமை செயலக வட்டாரங்கள் கூறினாலுமே கள அளவுல பார்க்கும்போது கணக்கெடுப்பும் புதிய பயனாளிகள் சேர்க்கையும் முழுமையடையாமல் 2500 ரூபாய் கைக்கு வருவது தற்போதைக்கு மிக மிக கடினமே என்று சொல்லப்படுகிறது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் நிர்வாக நடைமுறைகள், நிதி மேலாண்மை மற்றும் முறையான தகுதி பட்டியல் தயாரிப்பு என பல கட்டங்களை தாண்ட வேண்டி உள்ளதால மதிப்புமிகு மகளிர் திட்டம் முழு வடிவம் பெற்று வாக்குறுதி அளிக்கப்பட்ட 2500 ரூபாயானது பெண்கள் கைகளில் கிடைக்க அடுத்த 2 முதல் 3 மாதங்கள் வரை தாராளமாக ஆகலாம் என்பதே தற்போதைய நிலவரமாகவும் உள்ளது. அதாவது 2500 ரூபாயானது களத்தில் வருவதற்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே 2-3 மாதங்கள் ஆகிவிடும். அதற்கு முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு இல்லாதவர்கள் உடனடியாக ரேஷன் கார்டு வாங்கிட்டு வந்து வச்சிருங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்லது. அப்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த மறுசீரமைப்பு பணிகள் எல்லாமே நடைபெறும் போது நீங்களுமே பார்த்தீங்கன்னா எழுதி போட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதற்கு எலிஜிபிளாக இருக்கீங்க. அதாவது நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ல இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த 2500 ரூபாயானது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடும். ஸோ ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருந்து உங்களுடைய ரேஷன் கார்டில் இருந்து பெயர் நீக்கம் செஞ்சுருங்க. அதே போல் உங்களுடைய ஹஸ்பண்ட் சைடில் இருந்தும் பெயர் நீக்கம் செஞ்சுட்டுங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுடைய அட்ரஸ், அதே போல் கேஸ் கனெக்ஷன் இதெல்லாம் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக எழுதி போட்டு ரேஷன் கார்டு வாங்கிடலாம். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.